வணக்கம், இது நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேச மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார். லோக்சபா எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு பிறகு வரக்கூடிய மாநில தேர்தல் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஹரியானா மற்றும் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு எலெக்ஷன் டேட் அறிவிக்கப்பட்டிருக்கு. தற்போதைக்கு வரைக்கும் 2 ஸ்டேட்டோடைய களம் யாருக்கு சாதகமாக இருக்குன்னு பார்க்குறீங்க சார்? இல்லை, அதாவது ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் ஹரியானா 2 தேர்தலுமே ஒரு வித்தியாசமான ஏரியா தான். இது ஹரியானா கொஞ்சம் பீஸ்ஃபுல்லான ஏரியா. ஜம்மு அண்ட் காஷ்மீர் உங்களுக்கு ஆர்டிகல் 370 எடுத்த பிறகு நடக்கிற ஒரு தேர்தல், யூனியன் டெரிட்டரியாக பிரித்த பிறகு நடக்கிற ஒரு தேர்தல். ஸோ பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஜம்மு அண்ட் காஷ்மீர் நேஷனல் கான்ஃபரன்ஸ் 2 இடங்கள் பெற்றாங்க. ஓகே. பிஜேபி 2 இடங்கள் பெற்றாங்க. பிஜேபி பெற்ற 2 இடங்களும் ஜம்மு, இந்துக்கள் அதிகமாக பெரும்பான்மை இருக்கிற ஜம்மு உதம்பூர்லேயும் பெற்றாங்க. அவங்க கொஞ்சம் ஹில்லி ஏரியாஸில் அவங்க வெற்றி பெற்றாங்க. அங்கே பெரும்பாலும் இஸ்லாமியர்கள் வசிக்கிற பகுதியாக இருக்குது. அது ஆனந்த்நாக், பாராமுல்லா, அதெல்லாம். அதில் ஒரு பர்டிகுலராக பாராமுல்லா கான்ஸ்டியூன்சியில் ஒரு இண்டிபெண்ட் வெற்றி பெற்றிருக்காரு. அவர் உல்ஃபாவில் ஜெயிலில் இருக்கார். ஆக்சுவலாக இன்னொரு பதவி கூட ஏற்றுக்கல. பதவி ஏற்றுட்டார். சுப்ரீம் கோர்ட் பர்மிஷன் கொடுத்து பதவி ஏற்றுட்டார். ஸோ அப்படி இருக்கும்போது இது 2+1 அப்படின்னு இருக்கிற போது அங்கே மொத்தம் பார்த்தீங்கன்னா 90 தொகுதிகளுக்கு தான் தேர்தல் நடக்குது. ஆனால் அங்கே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எலெக்ஷன் கமிஷன் மொத்தம் 119 தொகுதி சொல்லியிருக்கேன். என்னென்னா, அந்த பாகிஸ்தான் ஆக்கிரமித்த காஷ்மீர் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு 24 தொகுதி ஒதுக்கியிருக்கான். அப்புறம் 5 பேர் நாமினேட் பண்ணலான்னு, லெஃப்டினன்ட் கவர்னர் நாமினேட் பண்ணலான்ட்டு ஒதுக்கியிருக்கான். ஸோ அப்படி பார்த்தா மொத்தம் 119 தொகுதி ஆகுது. ஆனால் 90 தொகுதிக்கு தான் தேர்தல் நடக்குது ஆக்சுவலாக. ஸோ இந்த தேர்தல் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீரில் தேர்தல் நடக்குது அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் சொல்லி தான் நடக்குது. செப்டம்பருக்குள்ள நடத்தணும் அப்படின்னாங்க. சுப்ரீம் கோர்ட் சொன்னாங்க சீக்கிரம் ஸ்டேட் ரூட் கொடுக்கணும், மாநிலம் கொடுக்கணும், அதுக்கு மாநில அந்தஸ்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அது இன்னும் யூனியன் டெரிட்டரியாக தான் இருக்குது. அப்போ யூனியன் டெரிட்டரி வித் அசம்பிளியோட கொண்ட யூனியன் டெரிட்டரி, லெஃப்டினன்ட் கவர்னர். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்டினன்ட் கவர்னருக்கு இப்போது அந்த ஜேஎன்கே ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் படி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பவர்ஸை கொடுத்துட்டாங்க. எப்படி இப்போ டெல்லியில் லெஃப்டினன்ட் கவர்னருக்கு பவர்ஸ் இருக்கோ, பாண்டிச்சேரியில் லெஃப்டினன்ட் கவர்னருக்கு பவர்ஸ் இருக்கோ, அந்த மாதிரி அந்த ஊர் லெஃப்டினன்ட் கவர்னருக்கு ஏகப்பட்ட பவர்ஸு. ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸரை அப்பாயின்ட் பண்ணுறது, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஆஃபீஸர்ஸ் அப்பாயின்ட் பண்ணுறது, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, லஞ்ச ஊழலில் ஒருத்தர் மேலே கேஸ் போடுறதுக்கு அனுமதிக்காது இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி பலவிதமான அதிகாரங்கள். இந்த அதிகாரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களால் அது தவிர பார்த்திங்கன்னா மத்திய அரசால் கடைபிடிக்கப்படும் 900 சட்டங்கள் இருக்குல்ல, அது அப்படியே ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு பொருத்திட்டாங்க. ஓகே. முந்தியெல்லாம் இந்த மாதிரி சட்டம்லாம் ஜம்மு அண்ட் காஷ்மீரோட அசம்பிளி ஒத்துனா தான் கொண்டு போக முடியும். 370 நீக்கிறதுக்கு முன்னாடி கலைச்சிட்டாங்க. 900 சட்டங்கள் அப்படியே ஆகுதாங்க. ஸோ இது மாதிரிலாம் இருக்கிறப்போ அவங்க ஜேஎன்கேவோட எண்ணம் என்னவாக இருக்குன்னா, இந்த 370 நாங்கள் எதிர்க்க ஸ்பெஷல் ஸ்டேட்டஸை மறுபடியும் கொண்டு வரணுன்றது அவங்களுடைய பாயிண்ட்டாக இருக்குது. இவங்க என்ன சொல்கிறாங்க, ஜம்மு அண்ட் காஷ்மீர் நேஷனல் கான்ஃபரன்ஸ் என்சி ஃபருக் அப்துல்லா பார்ட்டி திருப்பி நாங்கள் மாநில அந்தஸ்து கிடைக்கணும், திருப்பி 370 ஸ்பெஷல் ஸ்டேட்டஸை மறுபடியும் கொண்டு வரணுன்றது அவங்க பாயிண்ட்டாக இருக்குது. மெஹபூபா முஃப்தி ஒரு பிளேயராக இருக்காங்க. லாஸ்ட் டைம் பார்லிமெண்ட் எலெக்ஷன் என்னாச்சுன்னா, மெஹபூபா முஃப்தி காங்கிரஸோட கூட்டணியில் இருந்தாங்க. பட் ஆனால் ஃபருக் அப்துல்லாவோட கூட்டணியில் இல்லை, இந்தியா கூட்டணியில் இருக்காங்க. அதனால் அசம்பிளி எலெக்ஷனில் ஃபருக் அப்துல்லாவோட சேரல அவங்க. அங்கே ஒரு பிளவு இருக்குது ஆக்சுவலாக. அப்போ இந்த வாட்டி எலெக்ஷன்ஸில் அவங்க காங்கிரஸ், ஃபருக் அப்துல்லா, நேஷனல் கான்ஃபரன்ஸ் 3 பேரும் ஒன்றா சேருவாங்களான்னா, சேர்ந்தாங்கன்னா வெற்றி நிச்சயம், அதில் சந்தேகம் கிடையாது. சேரல, மஃப்டி தனியாக இருக்காங்க அப்படின்னா ஓட்டுகள் பிரிஞ்சு சில இடங்களில் கொஞ்சம் இந்த இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கிற இடத்துல கூட கொஞ்சம் பாஜக வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள்லாம் கூட பார்க்கலாம். நம்ம அது பிரிய போகிறாங்க, ஒன்றா இந்தியா கூட்டணி ஒன்றா இருக்க போகிறதா பிரிய போகிறதான்றதை பொறுத்து இருந்து நம்ம பார்க்கணும் நம்ம. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரோட நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஃபருக் அப்துல்லா எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ லான்ச் பண்ணிட்டார். அவர் பார்ட்டியோட எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ எப்படி நம்ம ஊரில் இப்போ மத்திய பிரதேஷ் இதெல்லாம் ராஜஸ்தான்லாம் சிலிண்டர்லாம் கொடுக்குறோம், உதவித்தொகையெல்லாம் கொடுக்குறோம்னு சொல்கிறோம்ல, கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு வாக்குறுதியெல்லாம் அங்கே கொடுத்துருக்காரு. வருஷத்துக்கு 12 சிலிண்டர் கொடுக்கறது, இளைஞர்களுக்கு வேலையில்லா இளைஞர்களுக்கு உதவி கொடுக்கறது, இந்த பெண்களுக்கு உதவி கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் அவரும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அங்கே எலெக்ஷன்ஸுக்கு. ஆனால் என்ன அனௌன்ஸ் பண்ணாலுமே அங்கே ஒரு எலெக்டட் கவர்மெண்ட்டுக்கு அதிகாரம் பெருசாக இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இந்த தேர்தலே ஒரு கண்துடைப்பு தேர்தல் சார். இதை ஆட்சிக்கு வரவங்களால இப்போ டெல்லியில் இந்த கவர்மெண்ட் எதாவது பண்ண முடியுதா? ஒன்றுமே பண்ண முடியல. கிட்டத்தட்ட அதே நிலைமை தான் அங்கே வரும். ஏன்னா அது எல்லைப்புற மாநிலமாக இருக்கிறதுனால எல்லா டெல்லியிலேருந்து நேரடியாக லெஃப்டினன்ட் கவர்னர் மூலமாக எல்லாத்தையும் ஆளணுன்றது தான் பாஜகவுடைய பாலிசியாக இருக்குது ஆக்சுவலாக. அதில் ஒரு பகுதியான அந்த 370 எடுத்துகிட்டு யூடியாக மாற்றிட்டு இப்போ தேர்தல் நடத்துகிறாங்க.
ஸோ தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கமாக வந்தால் கூட அது பேருக்கு ஒரு அரசாங்கமாக இருக்கணுமே தவிர வேறு எந்த பவர்ஸும் அது பண்ண முடியாது, ஒன்றுமே கிடையாது. பேருக்கு அரசாங்கமாக தான் இருக்கும்னு நீங்கள் குறிப்பிடுறீங்க. அப்படிப்பட்ட ஒரு எலெக்ஷன் வந்து மாநில கட்சி எல்லாமே வரவேற்கிறாங்களே, எதனால் சார்? அதான் அது வரவேற்கிறாங்க, அட்லீஸ்ட் இதாவது கிடைக்குதுன்னு வரவேற்கிறாங்க. இந்த அளவுக்காவது ஒரு ஜனநாயகம் அங்கே இருக்கேன்னு வரவேற்கிறாங்களே தவிர மற்றபடி இந்த எலெக்ஷனால் வந்து ஒரு பெரிய அளவு நினச்ச அளவுக்கு மாறுதல்கள்லாம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறையும். எது எடுத்தாலுமே அந்த கவர்னர் முட்டுக்கட்டை போடுவார். அது ஆஸ்ட்ராங்கஸ் பாஜக அங்கே இருக்கிற வரையும் அது நடக்கும். ஆக்சுவலாக சப்போஸ் பாஜக இல்லாத ஒரு இந்தியா கூட்டணி ஏதாவது டெல்லியில் ஆட்சிக்கு வந்ததுன்னா அப்போ அந்த கவர்மெண்ட்டுக்கு ஒரு பவர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லையே அங்கேயே ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேயே ஒரு பாஜக ஆட்சி அமைஞ்சு வச்சுக்கோங்க. இவங்க இப்போ 5 நாமினேட்டட் மெம்பர்லாம் ஏன் போடுறாங்கன்னா, அதாவது மெஜாரிட்டி ஷார்ட் ஆச்சுன்னா அவங்க ஆளுங்களை போட்டு சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் போடுறாங்க. அதனால் வந்து பாயிண்ட் என்னென்னா வந்து அந்த இப்போ டெல்லியில் வந்து பாஜக கவர்மெண்ட் இருந்து அங்கே வந்து ஒரு காங்கிரஸ், நேஷனல் கான்ஃபரன்ஸ் அந்த கூட்டணி கவர்மெண்ட் ஏதாவது வருது வச்சுக்கோங்க, நிச்சயமாக அந்த கவர்மெண்ட்டை வந்து செயல்படவே விட மாட்டாங்க. யார் பாஜக த்ரூ லெஃப்டினன்ட் கவர்னர் எல்லா விதமான தொந்தரவுலையும் கொடுப்பாங்க. அது எல்லைப்புற மாநிலமாக இருக்கிறதுனால இவங்க என்ன தொந்தரவு கொடுத்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு லெஃப்டினன்ட் கொடுத்தாலும் அதை பாதுகாப்புன்ற பேரில் வந்து எல்லாருமே கடந்து போவாங்க. ஓகே, அதனால் வந்து நார்மலாக செய்ய வேண்டிய வந்து விஷயங்கள்லாம் வந்து அந்த மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்லாம் வந்து இந்த கவர்மெண்ட் செய்ய முடியாத லெவலில் போகும். இப்போ டெல்லி கவர்மெண்ட் எப்படி படாத பாடுபடுதோ அந்த மாதிரி தான் அது படாத பாடுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த தேர்தல் வந்து ஒரு கண்துடைப்பு தேர்தலாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த கடந்த பார்லிமெண்ட் தேர்தலில் பார்த்தீங்கன்னா அவங்க வெற்றி பெற்ற தொகுதிகளில் பார்க்கும்பொழுது அசம்பிளி தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா நேஷனல் கான்ஃபரன்ஸ் வந்து 36 தொகுதிகளில் லீடிங்கில் இருக்குது. பிஜேபி வந்து 29 தொகுதிகளில் லீடிங் இருக்குது. ஐஎன்சி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் 7 தொகுதிகளில் லீடிங் இருக்குது. பிடிபி வந்து 5 தொகுதிகளில் லீடிங் இருக்குது. ஸோ இந்த கணக்குப்படி பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டுக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதிகளில் இந்த கணக்குப்படி பார்த்தீங்கன்னா சப்போஸ் இந்த 3 கட்சிகளும் ஒன்றா சேர்ந்து கூட்டணி அமைச்சாங்கன்னா பிடிபியோட சேர்ந்து பிடிபியும் பாஜகவும் சேர்ந்து சார் கூட்டணி அமைச்சாங்க. இல்லை பிடிபி தனியாக நின்றாங்க, பாஜகவோடும் சேரல. அவங்க பிடிபி இல்லை சார், நான் 2014 எலெக்ஷன் சொல்கிறேன். 2014 பிடிபி பிஜேபி ஒன்றா சேர்ந்தாங்க. ஆட்சி கலைக்கப்பட்டு தான் ஜனாதிபதி ஆட்சி கொண்டுவரப்பட்டது ஆக்சுவலாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் 370 எடுக்கிறாங்க. பிடிபியோடைய பாஜக கூட்டு சேர்ந்துருக்காங்க. அதாவது வந்து இவங்க தீவிரவாதிகள் அது இது பயங்கரவாதிகள்லாம் பேசுவாங்க, ஆட்சிக்கு வரணும்னா யார் கூட வேணால் சேருவாங்கிறதுக்கு அது ஒரு உதாரணம். சேர்ந்த பிறகு கரெக்டாக கலைச்சி விட்டானுங்க. கலைச்சி விட்டு என்ன பண்ணிட்டாங்க, 370 தூக்கி விட்டானுங்க. மஹபூபா முஃப்திக்கு அறிவு கிடையாது, யார் கூட சேரணும்னு யோசிக்க வேண்டாமா கொஞ்சமாவது? அது வந்து நமக்கு பதவி கிடச்சா போகிறோம். அவங்க அப்பா தான் முதல்ல சேர்ந்தார், அப்புறம் இப்போ அவர் இறந்து போன பிறகு இந்த அம்மா போனாங்க. இந்த அம்மாவது கொஞ்சம் மூழ்கிட்டு இருக்கலாம், இந்த பாஜகவை நம்பக்கூடாதுன்ட்டு கரெக்டான நேரத்தில் கவுத்து விட்டாங்க. கவுத்து விட்டு என்ன பண்ணாங்க, பிரசிடென்ட் ரூலில் கொண்டாந்து 370 ரிமூவ் பண்ணிட்டாங்க. ரிமூவ் பண்ணி நேரடியாக ஜம்மு ஆட்சியை வந்து அவங்க கையில் கொண்டு வந்துட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் இந்த 370 செல்லுமா செல்லாதா, நீக்கினது செல்லுமா செல்லாதா போகும்போது தான் நீங்கள் மாநில அந்தஸ்து கொடுக்கணும், செப்டம்பருக்குள்ளே எலெக்ஷன் நடக்கணும்னா இந்த எலெக்ஷன் எடுத்து. ஆனால் அதுக்குள்ளேயும் லெஃப்டினன்ட் கவர்னருக்கு எல்லா பவரையும் கொடுக்குற மாதிரியான சட்டங்களை திருத்திட்டாங்க. யார் டெல்லியில் திருத்தி விட்டாங்க. இனிமேல் இந்த கவர்மெண்ட் வந்து வந்தால் எவ்வளவு தூரம் இதற்கான சாத்தியங்கள்னு தெரியாது. ஏன்னா இருக்கிற கையில் இருக்கிற அதிகாரத்தெல்லாம் பிடிங்கிட்டாங்க ஆக்சுவலாக வந்து. ஸோ இந்த மாதிரி இருக்கும்பொழுது இந்த எலெக்ஷன்ஸில் வந்து நான் சொன்ன மாதிரி நேஷனல் கான்ஃபரன்ஸ் 36 அசம்பிளி தொகுதி லீடிங்கில் இருக்குது. பிஜேபி வந்து 29 தொகுதி லீடிங்கில் இருந்தது பார்லிமெண்ட் எலெக்ஷனில். ஜேஎன்சியில் அதே மாதிரி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் 7 இடங்களையும், பிடிபி 5 இடங்களையும் நின்றுது. சப்போஸ் பிடிபி காங்கிரஸ் என்சி 3 பேர் சேர்ந்தாங்க வச்சுக்கோங்க, இப்போ நிச்சயமாக குறைந்தபட்சம் ஒரு 50 தொகுதிகளில் அவங்க வந்து அவங்களுக்கான வாய்ப்புகள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். மெஜாரிட்டி 46, மெஜாரிட்டி 45. நிச்சயமாக ஒரு மெஜாரிட்டி லைனை டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அவர் 50 தொகுதிகள். அதனால் வந்து அது நடக்குமான்னு தெரியாது. பிடிபி வந்து தனியாக நிற்க போகிறாங்களா, இந்த இந்தியா கூட்டணியோடு சேர்ந்து அங்கே அசம்பிளி எலெக்ஷன் நிற்க போகிறாங்களா? இப்போ ராகுல் காந்தி இன்றைக்கி போயிருக்காரு, ராகுல் காந்தி மல்லிகார்ஜுன கார்கேவும். ஸோ அவங்க அங்கே போயிட்டு என்ன மாதிரியான ஒரு அரேஞ்ச்மெண்ட் அவங்க பண்ண போகிறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு நேஷனல் கான்ஃபரன்ஸ் காங்கிரஸ் 2 பேர் சேர்ந்தால் ஒரு டஃப்பான ஃபைட் பிஜேபி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த பிளைன்ஸ் இருக்குல்ல, ஜம்முன்ற இடம் இருக்குது, உதம்பூர் போன்ற இடங்கள் இருக்குல்ல, அந்த இடங்களில் வந்து நேஷனல் கான்ஃபரன்ஸோ காங்கிரஸோ பெரிய அளவுக்கு இடங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற பகுதி, இந்துக்கள் அதிகமாக இருக்கிற இடத்துல அவங்க மத ரீதியாக கன்சால்டேட் பண்ணி வச்சுருக்காங்க பாஜக. அதனால் வந்து அங்கே அதிகமான இடங்கள் அவங்க பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை ஆக்சுவலாக. ஸோ இந்த மாநில அந்தஸ்து வந்து கொடுக்கறது வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. அது மத்தியில் வந்து பாஜக இருக்கிறவங்க அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இன்றைக்கி இருக்கிற சூழலில் நேஷனல் கான்ஃபரன்ஸுக்கும் காங்கிரஸுக்கும் வாய்ப்பு. சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் படி தான் வந்து இந்த எலெக்ஷன் அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் தான் வந்து மாநில அந்தஸ்து கொடுக்கணும்னு சொன்னாங்க. அதை பின்பற்ற மாட்டாங்களா? சுப்ரீம் கோர்ட்டு அந்த டைரக்ஷன் படி எலெக்ஷன் நடத்துகிறாங்க சார். பட் ஆனால் மாநில அந்தஸ்து கொடுக்குறதுன்றது பண்ண மாட்டாங்க. அது இப்போ அதுவும் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு, எவ்வளோ சீக்கிரம் கொடுக்கணுமோ அவ்வளோ சீக்கிரம் கொடுக்குன்னு சொல்லியிருக்கு. ஆனால் அவங்க பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. இந்த பாஜக கவர்மெண்ட் இருக்கிற இதை பண்ண மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் மாநில அந்தஸ்து கொடுத்தீங்கன்னா
அப்போது லெஃப்டினன்ட் கவர்னருக்கு இதே பவர் வச்சுருந்தாங்க வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ண முடியும்? டெல்லி வந்து ஒரு ஸ்டேட் தான் சார். ஆனால் லெஃப்டினன்ட் கவர்னருக்கு எல்லா பவரும் இருக்குல்ல, படு பயங்கரமான பவர் இருக்குது. ஆஃபீஸரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது எல்லாமே அவங்க கையில் கொடுத்துட்டாங்க. ரெவன்யூ பவர் கிடையாது, லா அண்ட் ஆர்டர் பவர் கிடையாது. இப்போ அங்கேயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இன்னும் கொஞ்ச நாளில் வந்து சட்டம் ஒழுங்கெல்லாம் லெஃப்டினன்ட் கவர்னர் தான் டீல் பண்ணுவார். ஏன்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸரை மெயின்டைன் பண்ணுறதெல்லாம் அவருடைய இதாக இருக்குது. ஓகே. அதனால் வந்து மாநில அரசுக்கு வந்து பெரிய அளவுக்கு பங்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது கிட்டத்தட்ட. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது எந்த அளவுக்கு வந்து அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு வந்து மக்கள் நலனுக்காக செயல்பட முடியும் இருக்குல்ல, அது வந்து ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். சரிங்க சார். இப்போ நான் ஒரு முக்கியமான கேள்வி உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினச்சேன். என்னென்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வந்து இப்போ சமீபம் வந்து பதட்டங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது. தீவிரவாத தாக்குதல் வந்து பெரிய அளவில் இருக்குது. இராணுவர்கள் கொல்லப்படுறது, மாற்றி தாக்குதல்ங்கிறது பெரிய அளவில் இருக்குது. ஒரு சூழலே பாதுகாப்பு இல்லாமல் இருக்கும்போது ஜம்மு காஷ்மீரை பொறுத்தவரைக்கும் அதோட பாதுகாப்பு சென்ட்ரல் உள்துறை அமைச்சர் தான் இருக்கணும். ஏன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் அப்படி தான் இருக்குது. அப்போ வந்து அவங்ககிட்ட தான் இருக்கணும். அப்படி இருக்கிற இந்த நேரத்தில் எதுக்காக அங்கே எலெக்ஷனுங்கிறத அறிவிக்கணுங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஆனால் பாதுகாப்பு போடுற எந்த பிரச்சனை இல்லாமல் மகாராஷ்டிராக்கு எலெக்ஷன் அறிவிக்கல. பட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் செலக்ட் பண்ணதுக்கான காரணம் என்ன சார்? இல்லை, அங்கே வந்து உங்களுக்கு மகாராஷ்டிராவில் வந்து அவங்களுக்கு பாஜகவுக்கு இன்டீரியர் ஃபைட்டிங் இருக்குது. அவங்களுக்கு யார் சிஎம் கேண்டிடேட்டாக ப்ரொஜெக்ட் பண்ணுறதுன்னு ஒரு இது இருக்குது. அங்கே வந்து பாஜக தான் முக்கியமான பார்ட்டி, ஷிண்டே அதுக்கு அடுத்தது தான். பட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஜித் பவார், இப்போ அஜித் பவார் கூட்டணியிலேருந்து பிச்சின்னு போவார்ன்ற மாதிரியான ஒரு பேச்சு இருக்குது. ஒரு மாநிலம் முழுக்க சுற்றுப்பயணம் பண்ணிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட இந்த வக்ஃப் போர்டு பில்லெல்லாம் எடுத்து பேசிகிட்டு இருக்காரு. ஸோ அவரை வந்து வச்சு கூட்டணியில் வச்சுருக்கிறது ஆர்எஸ்எஸ்க்கே பிடிக்கல. ஆக்சுவலாக அதை அவரை கழட்டி விடணும்னு பார்க்குறாங்க. ஆனால் அவரை கழட்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு அவர் போய் நேராக இந்தியா கூட்டணியில் சேர்ந்தாருன்னா கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு வந்து மகாராஷ்டிராவில் விதர்பா பகுதியில் கடுமையாக பாஜக அடி வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அதனால் வெஸ்டர்ன் மகாராஷ்டிராலாம் அடி வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அவங்களுக்கு என்னென்னா வந்து பாஜக தான் முதல்வர் கேண்டிடேட்டாக வந்து ப்ரொஜெக்ட் பண்ணணுன்றது பாஜகவுடைய பாயிண்ட்டாக இருக்குது. ஷிண்டே சொல்கிறாரு நான் தான் மறுபடியும் முதல்வர்ன்றாரு. நீ ஒன்றும் அவ்வளோ பெரிய பார்ட்டி கிடையாதுன்ற இவங்களுடைய பாயிண்ட்டாக இருக்குது. அதை அவங்களால ஃபைனலைஸ் பண்ணவே முடியல. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு வந்து ஏற்கனவே கருத்து கணிப்புகள்லாம் பார்த்திங்கன்னா வந்து இவங்க பாஜக அணிக்கு வந்து பின்னடைவு தான் அங்கே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால் அந்த மகாராஷ்டிரா எலெக்ஷன்ஸில் இந்தியாவிலேயே இன்றைக்கி அதிகமான பாராளுமன்ற தொகுதி இருக்கிற இடம் வந்து அதுதான். அதே மாதிரி சட்டமன்ற தொகுதி இருக்கிற இடமும் அதுதான். அதனால் வந்து அந்த இடத்துல வந்து கொஞ்சம் தனியாக ஒரு 5 கட்டம் அந்த மாதிரி தேர்தலை நடத்தி நம்ம வந்து பிரைம் மினிஸ்டர் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு ஏற்றபடி அதை வந்து வசதியாக பண்ணணும், அதை மட்டுமே தனியாக வைக்கணுன்ற ஐடியாவில் இருக்காங்க. இதுக்கப்புறம் ஜார்க்கண்ட் இருக்குது, நியூ டெல்லி இருக்குது, இதெல்லாம் அவங்க பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அதில் மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் ஒன்றா வைப்பாங்க. இப்போ எப்படி ஹரியானா அண்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் வச்ச மாதிரி இவங்க வந்து கேட்டால் என்ன சொல்கிறாங்க, பாதுகாப்பு படைகள் அது இதுன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து அப்படிலாம் சொல்கிறவங்க வந்து பல கட்டமாக இப்போ நீங்கள் பல கட்டமாக ஏன் நடத்துகிறீங்க? பாதுகாப்பு விஷயத்துக்காக தான் பல கட்டமாக நடத்துகிறீங்க. இப்போ 1 நேஷன் 1 எலெக்ஷன் போனீங்கன்னா எல்லா ஸ்டேட்லேயும் நீங்கள் பல கட்டமாக எத்தனை கட்டம் நடத்திகிட்டே இருப்பீங்க? 20 கட்டம் நடத்துவீங்களா? அப்போ 4-5 மாதம் 10 மாதம் போயிட்டே இருக்கும் எலெக்ஷனு. ஒரு சின்ன ஸ்டேட்டுக்கு 3 கட்டம் நடத்துறீங்க. இப்போ வெஸ்ட் பெங்காலில் 7 கட்டம் நடத்துறீங்க. உத்தரப்பிரதேசில் 7 கட்டம் நடத்துறீங்க. 1 டே 1 எலெக்ஷன் 1 நேஷன் 1 எலெக்ஷன் வரும்பொழுது, பாதுகாப்பு விஷயம் வரும்போது பல மாநிலங்களில் பல கட்டமாக நீங்கள் நடத்தும் போது எத்தனை நாள் அது போயிட்டே இருக்கும். அதெல்லாம் நடைமுறையில் பல சிக்கல் இருக்குது அதில். ஆக்சுவலாக வந்து அது ஒரு தனி சப்ஜெக்ட் வச்சுக்கோங்க. பாதுகாப்புன்றத காரணமாக சொல்கிறாங்கல்ல, அதுக்காக நான் சொல்ல வரேன். நீங்கள் ஒன் நேஷன் 1 எலெக்ஷன்னா பல கட்டம்னு பல ஸ்டேஷனில் போகும்போது அப்போ மட்டும் எப்படி பாதுகாப்பு நீங்கள் மேனேஜ் பண்ணுவீங்கன்ற ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குல்ல. அப்போ இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்டுக்கும் 2 ஸ்டேட்டாக நடத்திகிட்டே இருப்பீங்களா? எத்தனை மாதம் நடத்துவீங்க? எத்தனை கட்டமாக நடத்துவீங்க? ஸோ அதெல்லாம் வந்து ஒரு இவங்க பாஜக அவங்களுடைய அஜெண்டா படி போகிறாங்க. அந்த அஜெண்டா வந்து ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதுன்றதை பொறுத்து இருந்து பார்க்கணும். ஸோ மகாராஷ்டிரா வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான தேர்தல் மகாராஷ்டிரா. அதை நம்ம விட்டுறக்கூடாது. எப்படியும் மோடிக்கு ஏற்றபடி தான் அந்த தேர்தல் கமிஷன் டைம் டேபிள் போடுவாங்க. அதனால் மோடி அவர் சொல்லுவார் எத்தனை கட்டமாக நடத்தலாம். அவருக்கு அங்கே ஃபைனலைஸ் ஆகலை. பாஜக சீஃப் மினிஸ்டர் யாருன்னு ஃபைனலைஸ் ஆகணும், இல்லை பாஜக தான் முன்னணி கட்சின்றது ஃபைனலைஸ் ஆகணும். சீஃப் மினிஸ்டர் கூட அப்புறம் வச்சுக்கோங்க. இவங்களுக்கும் இந்தியா கூட்டணிக்கும் சீஃப் மினிஸ்டர் இன்னும் ஃபைனலைஸ் ஆகலை. அங்கேயும் வந்து உத்தவ் தாக்கரே சொல்கிறாரு சீக்கிரம் ஃபைனலைஸ் பண்ணுங்கள், என்ன முதல்வராக போடுங்கன்றது அவருடைய பாயிண்ட்டு. அது காங்கிரஸ் இன்னும் ஒத்துக்காத இருக்காங்க, சரத் பவார் இன்னும் ஒத்துக்காத இருக்காரு. அது என்னப்படி முடிவாகுன்னு சொல்ல முடியாது. இவங்களுக்கும் பாஜகவுக்கும் அதே பிரச்சனை. ஆனால் பாஜகவுக்கு கூடுதலாக ஒரு பிரச்சனை என்னென்னா வந்து மக்கள் வந்து அந்த ஆட்சிக்கு எதிராக இருக்காங்க. டபுள் இன்கம்பன்சியில் சஃபர் ஆகுது. அது ரெட்டை இன்ஜின் கவர்மெண்ட் இல்லையா, மத்தியிலையும் அது மாநிலத்திலும் இருக்குது. 2 இன்கம்பன்சியில் அது சஃபர் ஆகுது. அதனால் தோக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால அதை எப்படி வென்றெடுக்கிறதுன்றதுக்கு அதிகமான கட்டங்களில் நடத்தணும். அப்போ அதை தனியாக கவனிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒதுக்கி வச்சுருந்தா இந்த வாட்டி அதை வந்து ஜம்மு காஷ்மீரோட அனௌன்ஸ் பண்ணல. ஓகேப்பா, அந்த பிளானுக்காக அதை நடத்திருக்காங்க நீங்கள் சொல்கிறீங்க. அப்படி இருக்கும்போது டபுள் இன்கம்பன்சி பிரச்சனையை வந்து ஹரியானாவில் சந்திக்கிறாங்க. ஹரியானாவில் உண்டு. ஹரியானாவில் எதுக்கு தைரியமாக அறிவிச்சிருக்காங்க? ஹரியானாவில் உண்டு. அது சின்ன கான்ஸ்டியூன்சியாக இருக்கிறனால நாங்கள் ஏற்கனவே பார்லிமெண்ட் எலெக்ஷனில் 5-5
வின் பண்ணிட்டாங்க 2 பேருமே. ஸோ வந்து அதை மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் அங்கே வந்து டபுள் இன்குபன்சி கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ணுது. காங்கிரஸும் வந்து ஒரு புத்துணர்வோட ஃபைட் பண்ணுது. அங்கே பூபேந்திர ஹூடான்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் கொஞ்சம் காங்கிரஸுக்கான செல்வாக்கை சேர்த்துருக்காரு. அங்கே வந்து விவசாயிகள் ஜாட் வந்து ரொம்ப கோபமாக இருக்காங்க இந்த கட்சி மேலே. பலவிதமான புதிய திட்டங்கள், இந்த அக்னிவீரெலாம் வந்து கண்டிப்பாக அங்கே கடுமையான எதிர்ப்பு சந்திக்குது. இப்போ அதுக்கு தான் பாஜக கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, சில பொருட்களுக்கு வந்து எம்எஸ்பிலாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த கொடுத்த எம்எஸ்பிக்கு கொடுத்த விலை இருக்குல்ல, அது சரியான விலை இல்லைன்னு ஜாட் வந்து மறுபடியும் போராடுறாங்க. அந்த விவசாயிகள் சங்கம் இருக்குல்ல, அவங்க பாஜகவுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. எஸ்கேஎம் அவங்க பாஜகவுக்கு எதிராக வந்து பிரச்சாரம் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக. ஸோ பாஜக வந்து இப்போது பார்த்தீங்கன்னா வந்து அந்த வேறு பல திட்டங்கள்லாம் அக்னிவீருக்கு வந்து ரிசர்வேஷனில் வந்து கோட்டாப்படி அவங்களுக்கு இடம் கொடுக்குற மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. விவசாயிகளுக்கு எம்எஸ்பி கொடுத்துருக்காங்க. விவசாயிகள் எம்எஸ்பி கொடுத்ததில் விவசாயிகள் திருப்தி அடையலை. அக்னிவீர் விஷயத்துக்கு அவங்க கொடுத்துருக்காங்க. அது எப்போ செயல்படும் தெரியாது. ஒருவேளை கோர்ட்டில் அது அடி வாங்கினாலும் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த பஞ்சாயத்து போர்டு கொடுத்த நிதியெல்லாம் வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. 5 லட்சம்ன்றது 21 லட்சமாக மாற்றிருக்காங்க. ஸோ உள்ளூரில் இருக்க பஞ்சாயத்து ஆட்களெல்லாம் கொஞ்சம் திருப்திப்படுத்துறதுக்கான ஒரு விஷயங்களில் அவங்க இறங்கியிருக்காங்க. இந்த மாதிரி பல்வேறு நலத்திட்டங்களை வந்து அவங்க அங்கே கொண்டு வந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம. பட் என்ன அதே மாதிரி வந்து கிரீமி லேயருக்குலாம் வந்து 6 லட்சமாக குறைச்சிட்டார். இதுக்கு முன்னாடி இருந்த அந்த சீஃப் மினிஸ்டர் மோகன்லால் கட்டார்னு ஒருத்தர் இருந்தார். மனோகர்லால் கட்டார் அவர் போயிட்டார். சைனின்னு சொல்லிட்டு அது நைனின்னு ஒருத்தர் வந்திருக்கார். நைனி என்ன பண்ணிட்டார், மறுபடியும் 8 லட்சம் ஆகிட்டார். கிரீமி லேயருக்கு 8 லட்சம் ஆகிட்டார். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. இந்த மாதிரி டபுள் இன்குபன்சி இருக்குல்ல, அந்த டபுள் இன்குபன்சியை நம்ம ஒழிக்க முடியுமான்னு பார்க்குறாங்க. இருந்தாலுமே வந்து மகாராஷ்டிராவை ஹரியானாவை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் வந்து காங்கிரஸ்குள்ளேயும் சில கோஷ்டிகள்லாம் இருக்குது. குமாரி செல்ஜா, அப்புறம் ரன்தீப் சிங் சுர்ஜிவாலா, இவங்கெல்லாம் கொஞ்சம் தனித்தனியாக அங்கே செயல்படுறாங்க. தனித்தனியாக பேரணியெல்லாம் நடத்துகிறாங்க. ஆனால் காங்கிரஸ் வருவாங்க, அவங்களாம் தனித்தனியாக பேரணி நடத்தினா கூட அல்டிமேட்டாக அதெல்லாம் காங்கிரஸோட நன்மைக்காக தான் இருக்குது. காங்கிரஸுக்கு அது ஓட்டுகளை கொன்ற ஒரு விஷயமாக தான் இருக்குது. அங்கே பூபேந்தர் ஹூடா தான் வந்து பெரிய தலைவர். நாளைக்கு காங்கிரஸ் ஆட்சியை பிடிச்சா கூட அவர் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அங்கே ஜனநாயக ஜனக் பார்ட்டின்னு ஒன்று இருக்குது, ஜேஜேபி. அவங்க பாஜகவோட கூட்டணியில் போன வாட்டி இருந்தாங்க. அதனால தான் 41 இடங்கள் வாங்கின பாஜக 90 இடங்களில் அந்த கூட்டணியோட தான் ஆட்சி அமைச்சாங்க. அந்த கூட்டணி பார்லிமெண்ட் எலெக்ஷன் பண்ணி பிரிஞ்சு போச்சு. பிரிஞ்சு போனதோட எஃபெக்ட் பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயே தெரிஞ்சது. பாஜக 5 இடங்கள் தான் வின் பண்ணாங்க. இப்போ அந்த ஜனநாயக ஜனக் பார்ட்டியை மீண்டும் கொண்டு உள்ளே சேர்க்க முடியுமான்னு ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. தேவிலாலுடைய வாரிசுகள் நடத்துகிற கட்சி ஆக்சுவலாக அதை உள்ளே கொண்டு வர முடியுமா பார்க்குறாங்க. அதை உள்ளே கொண்டு வந்தால் ஒரு உள்ள டஃப் ஃபைட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆம் ஆத்மியும் உள்ளே நுழையிறாங்க. ஆம் ஆத்மியும் கொஞ்சம் ஓட்டுக்களை பிரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆம் ஆத்மிக்கும் காங்கிரஸுக்கும் அங்கே வந்து உடன்பாடு இல்லை. இந்தியா கூட்டணி அங்கே கிடையாது, தனியாக தான் போட்டி போடுறாங்க. இருந்தாலுமே காங்கிரஸ் தனியாகவே நாங்கள் பிஜேபியை தோக்கடிக்க முடியுன்ற நம்பிக்கையில் காங்கிரஸ் இருக்காங்க. ஸோ ஹரியானா வந்து நிச்சயமாக அடுத்தது வரப்போகிற எலெக்ஷன்ஸ் நேஷனல் லெவலில் ஒரு ரியாக்ஷனை உண்டு பண்ணுற ஒரு இடம். ஜம்மு அண்ட் காஷ்மீரை விடுங்க, அது ஒரு எல்லைப்புற மாநிலம். அங்கே வந்து நேஷனல் கான்ஃபரன்ஸும் காங்கிரஸும் ஆட்சிக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பாஜக ஈக்குவலாக ஃபைட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. மத ரீதியில் 2 பகுதியாக பிரிஞ்சு கிடக்கு. அதனால் பாஜகவும் ஒரு டஃப் ஃபைட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அங்கே நாமினேட்டட் எம்எல்ஏ மூலமாக பாஜக கூட ஆட்சியை கைப்பற்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே சமயம் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இங்கே தோத்தாங்க வச்சுக்கோங்க ஹரியானாவில். அது ஹிந்தி பெல்ட்டில் இருக்கிறதுனால அடுத்து அதோடைய தொடர்ச்சி வந்து மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட்லலாம் எதிரொலிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் எப்படியாவது ஹரியானாவில் வெற்றி பெறணும். சின்ன ஸ்டேட்டாக இருக்கிறதுனால அதை வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் ஒரு 10 தடவை போனார்னா நம்ம எப்படி நம்ம அதை ஓட்ட அள்ளிடலான்னு அவங்க நினைக்கிறாங்க ஆக்சுவலாக. இருந்தாலும் காங்கிரஸ் தன்னம்பிக்கையோடு இருக்காங்க. எப்படி ராகுல் காந்திக்கு ஒரு அவருக்கும் வந்து ஒரு செல்வாக்கு நிறைய வந்திருக்கிறதுனால இப்போ சமீப காலத்தில் பிரியங்கா போன்றவர்கள் வந்து கடுமையான பிரச்சாரம் செய்கிறதுனால கண்டிப்பாக ஹரியானாவை கைப்பற்றக்கூடிய வாய்ப்புகள் வந்து காங்கிரஸுக்கு இருக்குது. அங்கே வேலையில்லா திண்டாட்டம், விலைவாசி உயர்வு, இந்த அக்னிவீர் போன்ற விஷயங்கள், விவசாயிகளுடைய அந்த கோரிக்கைகள், அது நிறைவேற்றாத ஒரு விஷயங்கள், ஜாட்டு நான் ஜாட்டு இவங்களுக்குள்ள பிளவுகள். ஸோ இதெல்லாம் வந்து காங்கிரஸுக்கு உதவியாக இருக்கும்னு பூபேந்திர ஹூடா நினைக்கிறாரு. ஸோ ஹரியானாவை பொறுத்தப்பட்டு காங்கிரஸுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் பிரகாசமாக இருக்குன்றது தான் இன்றைக்கி இருக்கிற நிலைமை. நாளைக்கு வந்து பிரதமர் போய் பிரச்சாரம் பண்ணும்போது எப்படி கடந்த தேர்தலில் சொன்னார்ல, தாலியை பிடுங்கி கொடுத்துருவார், தங்கத்தை பிடுங்கி இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துருவார், அந்த மாதிரி பிரச்சாரங்கள் ஏதாவது பண்ணி மத ரீதியாக மக்களை பிளவுபடுத்துகிற ஒரு விஷயத்தில் இறங்கினாங்கன்னா அது எப்படிப்பட்ட விளைவுகளை உண்டாக்குன்றதை பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஓகே, இப்போ வந்து மோடி வந்து இந்த 240 வந்ததுக்கு பிறகும் கூட வந்து அந்த மாதிரியான மத ரீதியான அந்த வெறுப்பு பிரச்சாரத்தை அவர் ஒன்றும் கைவிடலை அப்படிங்கிறத அவருடைய சுதந்திர நாள் உரையிலே நம்ம கவனித்தோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது வரக்கூடிய எலெக்ஷனில் அவர் எந்த அளவுக்கு அதை பயன்படுத்துவார்? கண்டிப்பாக பயன்படுத்துவார். போன பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பயன்படுத்துகிற மாதிரியே பயன்படுத்துவார். அதாவது இந்த ஓபிசியை பற்றி தான் ரொம்ப பேசுகிறாங்க இவங்க. ஸோ உங்கள் கோட்டாவெல்லாம் பறிச்சிருவாங்க, காங்கிரஸ் இங்கே வந்து அவங்க கோட்டாவை பறிச்சிருவாங்க, நாங்கள் தான் வந்து ஓபிசிக்கு இப்போ அதுக்குள்ளே ஜாதிவாரி கணக்கெடுப்பை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அதை கொடுத்துட்டாங்க வச்சுக்கோங்க, நாங்கள் தான் ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு ஆர்டர் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அது சென்சஸ் நடந்து முடியாது ஒரு 4-5 வருஷம் ஆகும் வச்சுக்கோங்க. நாங்கள் இப்போ ஆர்டர் போட்டோம் அப்படின்ற மாதிரி அதை சொல்லி
ஓட்டு கேட்கறதுக்கான நாங்கள் தான் சமூக நீதியில் நாங்கள் தான் பெரிய ஆள் அப்படி சொல்லி ஓட்டு கேட்கறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதாவது பிஜேபி வந்து எல்லா விதத்துலையும் ட்ரை பண்ணுவாங்க. மத ரீதியாகவும் மக்களை பிளவுபடுத்தி ட்ரை பண்ணுவாங்க. இதோட மோசமாக பிரச்சாரம்லாம் பண்ணுவாங்க. இஸ்லாமியர்களுக்கு எதிராக பண்ணுவாங்க. காங்கிரஸ் வந்து இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக இருக்குது, அது வந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இருக்குது, இதெல்லாம் அவங்க அதே சொல்லுவாங்க, சொல்லி பண்ணுவாங்க. பட் ஆனால் இருந்தாலும் மக்கள் ஏற்கனவே யதார்த்த நிலைமையை கணக்கில் கொண்டு உத்தரப்பிரதேசில் வாங்கின அடி, மகாராஷ்டிராவில் வாங்கின அடி, நாடு முழுக்க வாங்கின அடி, மெஜாரிட்டி கிடைக்காத ஒரு நிலைமை இப்போ வந்து பாஜக இறங்கு முகத்தில் இருக்குது அப்படின்றது பொதுவாக நாட்டு மக்கள் மத்தியில் இருக்கிற ஒரு விஷயமா இருக்குது. அதை வலியுறுத்துகிற மாதிரியான ஒரு விஷயந்தான் ஹரியானாலையும் நடக்குன்றது ஒரு பொதுவான எதிர்பார்ப்பாக இருக்குது. அதை நம்ம முறியடிக்கணுன்றது தான் பாஜகவுடைய நோக்கமாக இருக்குது. ஆனால் அதில் எவ்வளோ தூரம் அவங்க சக்ஸஸ் ஆவாங்கன்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. நல்ல சார், எலெக்ஷன் டைமென்ஷன்ஸ் வந்து அடுத்த கட்டத்தில் எப்படி நகருதுங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். நன்றி. தேங்க்யூ.